தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீத புஸ்தகத்திலே 15ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. என்றென்றைக்கும் அசைக்கப்படாத வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க 4 வசனமும் நீங்கள் தியானிக்கணும். 5ஆம் வசனம் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே இருக்கிறது என்னென்ன? யார் கர்த்தருடைய பருவத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்குள் நம்ம இருந்தோம்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது. அப்போ இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய பராக்கிரமசாலி இருக்காங்க, பெரிய பெரிய பண பலம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், ஆள் பலம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், அதிகார பலம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலே தேவனுக்காக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த சங்கீதம் முழுவதும் இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். லைஃப் அப்ளிகேஷன். நம் வாழ்நாள் முழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்பொழுது அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த காலவேளையிலே வேதாகமத்தை தினந்தோறும் தியானிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, நீ அசைக்கப்படுவதில்லை. சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கலாம், மனிதர்கள் உனக்கு எதிராக இருக்கலாம், இந்த பிரபஞ்சமே உனக்கு எதிராக கூட வரலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தையெல்லாம் படைச்ச சர்வ வல்லமில்ல தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை இருதயத்தில் கை வச்சலாம், நான் அசைக்கப்படுவதில்லை. இப்படிப்பட்ட மனிதன் தாவீது ஒரு இடத்துல வேறொரு இடத்துல சொல்லுகிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். சொல்லலாம், அது பெருமையின் வார்த்தை கிடையாது. கர்த்தருக்குள் இருந்து கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து கர்த்தருடைய வழிகாட்டுதலின்படி சென்று கொண்டிருக்கிற ஆவிக்குரிய மனிதர்களை கர்த்தரே அவருக்குள் வைத்து பாதுகாத்து அவரே சொல்ல வைக்கிறார். என்ன சொல்ல வைக்கிறார்? நான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இந்த காலவேளை நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, நீங்கள் விழுந்து போவதில்லை, நீங்கள் அழிந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை பாதுகாத்து உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் ஒரு சிலராய் உம்முடைய வேதாகமத்தை தியானிக்கும் கிருபை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தின் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.